ஒரு அம்மா வந்து தலை மேலே ஒரு பெரிய பாரத்தை தூக்கி வழியில் நின்றுருந்தாங்களாம். ஒரு மாட்டு வண்டிக்காரர் அந்த பக்கமாக போனவர், அம்மா நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என் மாட்டு வண்டி சும்மா தான் போகுது, நீங்கள் வேணா ஏறி உட்கார்றீங்களான்னு கேட்ட உடனே நல்லது சாமி அப்படின்னு ஏறி உட்கார்ந்தாங்களாம். ஏறி உட்கார்ந்து கொஞ்சம் தூரம் மாட்டு வண்டியை ஓட்டும் போது பின்னாடி சத்தம் கெட்டுச்சான், உஸ் உஸ்ன்னு சத்தம் கேட்டான். ஏமா நீ அப்பதான் கஷ்டப்பட்டுட்டு இருந்த, உன்னுடைய பாரத்தை தான் நான் இறக்கி வச்சேன், இன்னைக்கு நீ என்ன உசு உசுன்னு இருக்க அப்படின்னு, எனக்கு கழுத்து வலிக்கும் இல்லை அப்படின்ச்சாமா. திரும்பி பார்த்தா அதே பாரத்தை தலையிலே சுமந்துட்டு இருந்தாங்களாமா. இவர் திரும்பி பார்த்து, ஏமா நீ சுமக்க கூடாதுன்றதுக்கு தான் உன்னை வண்டியில ஏத்தன, நீ வந்து சுமந்துட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே, இந்த மாடு எத்தனையத்தான் சுமக்கும்னு கேட்டாங்களாமா. மாடு ஒன்னையும் சுமக்குது, என்னையும் சுமக்குது, என்னுடைய சுமையும் இன்னி அது சுமக்கணுமா, அதனால அதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் சுமந்தேன்னு சொல்லிச்சாமா. உடனே இந்த ஐயா சொன்னாங்களா, அம்மா நீ சுமக்கிற வெயிட்டையும் சேர்த்தா எது சுமக்குது, அதனால நீங்க இப்போ சுமக்கிறது பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்ட். அப்போ நம்ம நிறைய பேர் ஏசப்பா நம்முடைய சுமைகளை எல்லாம் சுமந்துட்டு இருக்கிறாரு, நம்ம எக்ஸ்ட்ரா தேவையே இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க, சத்தமா சுமந்துட்டே இருக்கிறோம். அதனால நான் நம்புறேன் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார், உங்களை என்னையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், அதை ஃப்ரீயா விடக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஆண்டவர் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். ஆண்டவரே இனி நீர் பார்த்து கொள்ளுவீர், இனி நீர் பார்த்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா. அந்த ஒரு சூழ்நிலைக்கு என்றைக்கு நம்ம வருகிறோமோ அன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் கையிலே எடுப்பாராக. அந்த தைரியத்தை ஆண்டவர் தரும்படியாய் கையை உயர்த்தி, ஆமென் ஹல்லேலூயா, எல்லாரும் கையை உயர்த்தி அந்த தைரியத்தை உங்களை தவிர வேற யாரும் எனக்கு தர முடியாது. சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே நீங்க தான் அந்த தைரியத்தை எனக்கு தரணும், என்னால விட முடியல ஆண்டவரே, என்னால அதை விட்டுட்டு தைரியமா இருக்க முடியல ஆண்டவரே, கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு என்னால சந்தோஷப்பட முடியல, ஆனா எனக்கு ஒரு கிருபை இன்றைக்கு தருவீராகப்பா ஆண்டவரே. அந்த காரியத்தை உங்க கையில கொடுத்துட்டு நான் தைரியமா இருக்கக்கூடிய ஒரு பலனை சொல்லுங்க ஆண்டவரே, அந்த பலனை கர்த்தர் எனக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.